இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, கேளு சபையோர்களே. தேவ சபைக்காக முதல் சபையா யார் வர போறார்? பத்திஸ்டர் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் கலையை பவுடர் போட்ட கத்தவங்க அத்தனை பேரும் இங்க ஆடாதவங்க உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் ஆடாது இருந்தா அவங்க பாவம் செஞ்சவங்க கண்டிப்பா இருக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேர் ஆடா இருந்தா பாவம் செஞ்சவர் தான். பாவம் செஞ்சவங்களா இங்க வரக்காடும் பவுடர் போட்டு கத்துக்கிட்டு அவங்க அத்தனை பேரும் இங்க ஆடாதவங்க ஒருத்தர் கூட இல்லைங்க. ஆனா நம்ம ஆடுவாங்க விட அவங்கதான் பெரியவர்கள். அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வேலை இல்லையே. அது மட்டும் இல்ல, நம்ம யார் என்ன வேலை செய்யறாங்க இது எப்படி வருங்கிறது எல்லாருக்கும் அத்துப்படி கண்டிப்பா கூர்மையா பார்த்துருக்கிறாங்க. இந்த அச்சத்தோட 1008 அச்சத்துல பார்த்துருப்பாங்க. கலையை கட்டுணர்ந்த குரு மாமேதைகள் அமர்ந்திருக்கிறார்கள். கட்டது கைமண் அளவு அப்படி கலகால் அது உலகளவு கலைவாணியே படிக்கிறாள் என்று போடுவீங்க சொல்லுங்க. அப்படி இருப்பினும் அதாவது பச்சையம்மன் கோயில் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடு வைத்துள்ளார்கள். சக்தி அதிச்சந்திரமயான காண்டம் இல்லையா சந்திரமதி அம்மன் வேலை பாகும் என்ற நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் செய்ய போகிறோம். இந்த நாடகத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம். தாளம் மேளம் சொல்லினம் நல்லினம் நடை ஒடை நாட்டியம் என்னறிவு
நன்னறிவு அடியடி என்ற கோமாளி குற்றம் இருக்கலாம். இருந்து விடலாம், இருந்து தவறு கூட விடலாம். கண்டிப்பாக தமந்து விடலாம். ஓர் அங்கீகரிக்க அப்படி சென்றாமணி அவர்களை நோய்க்கு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து அது வீதியிடமாக சென்று அந்த குழந்தை தவறு செய்து விட்டார். அந்த பெண்மணியை கொண்டு வந்து கை கால் சுத்தப்படுத்தி வலது தொடு மேல் உட்கார வைத்து இடது கண்டத்தில் முத்தமிட்டு எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போல் நாங்களும் உங்கள் பிள்ளைகள் தான் என்று எண்ணி மன்னிக்கும்படி சிறந்தால் மாதப்பன் ஐயா அவர்களும் எனக்காக அன்பு காணிக்கா கொடுத்தவர்கள். அவர்கள் குடும்ப அருகு போல் வேறு ஒன்று மோய்கள் போல் தலையழைத்து இந்த பச்சையம்மன் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருக்கு யாரும் வளர வேண்டும். காசுக்குதான் வந்திருக்கிறோம், காசுக்குதான் வந்திருக்கிறோம். என்ன ஓடுங்கிறீங்க? காசு வாங்கிட்டு தான் ஊத்தாடுவேன். இதுல என்ன சந்தேகம்? நான் யார் எதற்காக வந்திருக்கிறேன்? எனக்கு சின்ன சந்தேகங்க, என்ன முடி தாடி இங்க மட்டும் தான் வச்சிருக்கிறியா? அப்படியே தான் இருக்குதா? ஒரு முனிவர் பார்த்து அப்படி கேட்காதா? எங்க முனிவரை கண்டா கொஞ்சம் எனக்கு பிடிக்கதில்ல சார். ஏன் பிடிக்கிறதுல்ல? என் ஊர்ல ஒரு முனிவர் உன்ன போலதான் தாடி வச்சுட்டு இப்படி சிப்பா போட்டுட்டு காய் வெட்டிக்கிட்டு வந்தாருங்க. மாரியம்மன் கோயில 3 நாளா படுத்து கிடந்தாரு. சில முனிவர் வந்து எப்பயுமே வந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிதான் சாப்பிடுவாங்க. ஒரு வீடா பக்கமா வந்து வாங்கிட்டு சோறு வாங்கிட்டு போனாரு. லாஸ்ட் வீடு போகக்குள்ள டைம் நைட்டு 10 மணிக்கு மேலே போச்சு. அந்த வீடு வந்து ஆம்பளை இல்லாத வீட போச்சு. சாப்பாடு வாங்கிட்டு போய் தென்னை மேல வச்சுட்டு அம்மம்மா மாரி கோயில் போறது கொஞ்சம் தூரமா இருக்குது, கண்ணு தெரியல, வயசாகி போச்சு. அப்படியே தென்னை மேல படுத்துட்டு காத்தாலைக்கு 6 மணிக்கெல்லாம் எதிர்த்து நான் கோயிலான போயிடுறேன் அந்த அப்படி சொல்லிட்டு முடிவு. சரி அந்த அம்மா நம்மளுக்கு ஆம்பளை துணை இல்லையே, சரி நம்ம அப்ப மாதிரி தென்னை மேல சோத்த திட்டு படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. சரி ஐயா படுத்துக்காங்கன்னு அவர் நல்லா ஊருப்பட்ட சோறுல தின்னுட்டு முனிவர் வந்து வேட்டி கட்டுறதோடு சரி உள்ள கோமணமோ சட்டியோ போட மாட்டாங்க. எந்த முடிவுல கோமணம் சட்டி போறதில்ல. சரி சாப்பிட்டு நல்லா மலந்து பட்டு குறைச்சு விட்டு தூங்கிட்டாரு. ஆமா அது ஒரு பக்கம் என்ன படிச்சு வேட்டி காத்துக்கிறதுக்கு விளங்கிச்சு. அது என்ன பண்ண நல்லா நட்டமா நின்று இருக்குது. கரெக்டா நம்ம ஆளுக்கு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஒண்ணு வந்துருக்குது. அந்த மாதிரி வெளியே வந்து வர்ற இப்படி திரும்பி பாக்குது பாரு, அந்த ஆளு மலந்து படுத்துக்கும் அதனால நட்டமா நின்னுத்துக்கும் அந்த அம்மாளுக்கு என்னாச்சே தெரியல. அப்படியே அந்த ஒரு காலு இந்த ஒரு கால் வச்சு அப்படியே சென்டரா அப்படியே அசாத உட்காந்துக்கிட்ட அம்மா. அந்த முனிவர் கேட்டிருக்காரு, அம்மா
என் கம்பத்தின் மேல் கும்பத்தை சாத்து மகராசி யாரு ஒரு பெருமையை கேட்டுக்கிறார். அவர்ல அவர் தூக்க நினைப்புல கேக்குறாரு அப்படின்னு அவர் பாடு தூக்கிட்டு அதான் நட்டமா நிக்குது. என் கம்பத்தின் மேல் கும்பத்தை சாத்து மகராசி யாரு அந்த அம்மாக்கு சொல்லுது. நான் தான் அன்னமிட்ட அன்னலட்சுமி. அப்படியா? அப்படி எல்லாம் லேச அமுக்குங்கள் இருக்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? இல்லையே அந்த அம்மா லேச அப்படியே அமுக்கி இருக்குது. அப்படியே எனக்கு முனிவர்கள் எனக்கு பையன் பிடிக்கிறது இல்லை. பொட்டிக்கலாம் ஆட்டோ பொட்டி அமிக்கிட்டீங்க தட்டி போட்டுக்கிட்டா மோட்டையை காணுமே முன்னாடி போட்டோம்ப்பா. என்ன ஆமசாமி ஓமசாமி யாரு ஆமசாமி என்கிட்ட பாவிச்சுக்கிட்டா சாபம் கொடுத்து ஒரே ஒரு கூட பதைக்கல. எங்க அப்பா மகராசனா இருக்கட்டும். அதுக்குதான் 4 மாடு வாங்கி கொடுத்து இல்ல 3 மாடு தான். 3 மாடு அவனு 2 மாசம் சரி சோதனை சும்மா என்ன பண்றது ஏதோ ஒரு நாள் செய்யணும். விட மாட்டேன். யார் நோலாய் கட்டில் தான் கடக்க விட மாட்டேன். சும்மாடி ஓட்டிட்டு திரிட்டுமே சாமி கொடுத்துருவான். இல்லைங்க பாவச்சுக்கிட்டா பொருள் வருவாது போய். இல்ல ஐயோ சாமி எந்த உங்களை நான் பகைக்க மாட்டேன். அதாவது காமெடி பண்ண நாடகத்தை நம்ம தமாசு பண்ணி போனோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. உன்னுடைய வயிறு வதிஷ்ட மகாமுனி இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நீங்க யாருக்கு குருவாக இருக்கிற? இல்லைங்க முனிவர் சிரிக்கிறீங்க நானும் சிரிக்கிறேன். சாமி அழுவுன்னு வச்சுக்க. நானும் அழுவேன் சாமி. ஒரு சாமி நான் அடிச்சேன். நானும் அடிக்கணும் அறுக்கட்டா கூதி பாத்தியா? சரி வயசா அப்படி வச்சிட்டுதான் இருந்தாலும் நான் பிறந்த வரலாறு எப்படி என்னை தாய் தந்தை கல்யாணம் யாரு உரைக்கவா?
பிரம்மனுடைய ஜடலத்தில் பிறந்தவர்கள். பிரம்மனுடைய ஜடலத்தில் பிறந்தவர்கள். வலது கால் பெருவிரலில் தக்கன், ஆமா. இடது கால் பெருவிரலில் தரணி. தரணி. இந்த வசிஷ்டர், நாரதர், கலைவோத்த மகாமுனிவர். கலைவோத்த மகாமுனிவர். குமரியோத்த முனிவர். சரி, கலைவோத்த மகாமுனிவர். கலைக்கோட்டு மகாமுனிவர். நாரதர், இந்த வசிஷ்டர். இப்படி சொல்லப்பட்ட 9 குமலேச பக்தர்கள் பிறந்தோம். 9 குமலேச பக்தர்கள் நீங்க பிறந்தீர்கள். சரி, எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? கொடகர அயோத்தி மன்னரை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு நான் குரு. ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு குரு. சரிங்க, உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டா உன்னுடைய மனைவியின் பேர் என்ன? என் மனைவியோ ஆமா சண்டிகையை திருமணம் செய்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? சண்டிகை சரியில்லாத வேலை செய்தால் சாப்பிட்டு என்ன வேலை? என்ன காத்தால சாடி போடலையா இல்ல கோலம் போடலையா? நான் சொல்ல சாப்பாடு போட்டு கொடுக்கறியா? அது எனக்கு ஆகாத வேலை செஞ்சதுனால அந்த காலேஜ் அவருக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டேன். ஓ, அப்படியா? சரி சரி. அதுக்கு ஒரு பத்தினியை திருமணம் செய்ய வேண்டும் என்று பத்தினியை மணலை கொண்டு சென்று இது யார் கடலையாக வறுத்து கொடுக்கிறார்களோ அவங்களே பத்தினி என்று நினைத்து சரி நான் ஒரு அருந்துதி பெண்ணை திருமணம் செய்தேன். அருந்துதி பெண்ணை நீ திருமணம் இருந்தாலும் சண்டிகை டைவர்ஸ் அவர் உயிரோட கண்ணு பார்க்க கூடாது. அப்படியா? அம்மிக்கல்லாக திட்டு வச்சுட்டு. ஓ, அம்மிக்கல். அது பிறந்த குழந்தை வந்து அம்மிக்கல். குழந்தைகள் அப்ப அது அதான் கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. கெட்டவளை காலால் மேய்ச்சி நல்லவளை கண்ணால் பாரு. ஓ, சரி. அதுக்குதான் கல்யாணம் ஓட்ட காலான்னு வச்சிருப்பாங்க. அப்படியா? அவ வந்து கெட்டவள். சரி சரி. இருந்தாலும் ஏன் நான் எங்க சொல்ல வேண்டும்? ஏடாது சரிங்க, மத்தாளக்காரன் தான் அப்படி சரிங்க. ஆனா மனவோலைங்க நீ படிச்சு சொல்ற, எனக்கு படிக்க தெரியாது. நான் படிச்சுதான் இன்னும் சேல ஹோட்டலில் அப்பளக்கட்ட சரிந்து விழுந்து ஹோட்டல் ஓனர் கை ஒடிந்து விட்டது. என்ன சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்பளக்கட்டு விழுந்தே கை ஒடிஞ்சு போச்சா? ஆமாங்க. நீ படிச்சு பாரு. அப்படி எழுதிக்குது. அப்படிதான் போராடு. அதாவது பொன்னிலத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன் எழுத நிருபம். இந்த தேவ துந்தமி மாதம் ஒரு முறை தேவ சபை, மாதம் ஒரு முறை தேவ துந்தமி. இந்த தேவ துந்தமிக்கு 330 தேவர்கள், எண்ணற்ற ரிஷிமார்கள் அனைவர்களும் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்காரு. ஏண்டா அப்பளம் சாஞ்சி எப்பறம் கை பிடிச்சிட்டோம்? இல்ல நீ ஏன் நான் படிச்சது இந்த பக்கம் அப்படி போட்டுருந்துச்சு, திருப்பி படிச்சுட்டேன். சரி, இருந்தாலும் கல்யாணமே ஆகாது, போட்டு போலாம். உங்க வீட்டுக்காரர் 1000 பேத்துட்டு போனான்னு சொல்லி என்னையும் சாப்பிட இருந்தாலும் தேவலாவுக்கு சென்று வருகிறேன். புறப்பட்டு வாங்க.